வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பூஜித் நியமனமும் அனுருவின் கோரிக்கையும் ரணிலை சாட்சிகளுக்கும் விமல் வீரவன்ச. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் இருவரை மட்டுமே இலக்கு வைத்து விசாரணை, முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு. கைதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு, சுமந்திரன். நாட்டில் எதிர்க்கட்சி கிடையாது, லால்காந்த. மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க அனுமதி. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விசேட பணிக்குழாம் அமைக்குமாறு சஜித் கோரிக்கை. நிலை தடுமாறும் ட்ரம்ப், மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை. மகர சிறைச்சாலை கலவரத்தை திட்டமிட்ட கைதிகள். அரசாங்கத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பூஜித் ஜெயசுந்தர காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டதற்கு ஊழல் ஒழிப்பு குழுவில் இருந்த அனுர்குமார் திசாநாயக் உள்ளிட்டோரின் கோரிக்கை காரணம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நல்லாட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழுவில் அங்கம் வகித்து அனுர்குமார் திசாநாயக் உள்ளிட்ட பலர் ஊழல் ஒழிப்பு பணிகளை திறம்பட முன்னெடுக்க பூஜித் ஜெயசுந்தரவையே காவல்துறை அதிபராக நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டு முடியுமாயின் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பூஜித் ஜெயசுந்தர காவல்துறை அதிபராக பதவியேற்ற பின்னர் ஜேவிபியின் மேதின கூட்டத்துக்கு சென்று நேரடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டதாக சுட்டிக்காட்டிய விமல் வீரவன்ச அவர்களுக்கு இடையே நெருங்கிய அரசியல் தொடர்பு நிலவியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்ததன் மூலம் ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோருக்கு பூரண அரசியல் பாதுகாப்பு கிடைத்துள்ளது. எனினும் பூஜித் ஜெயசுந்தர அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாததால் அத்தகைய பாதுகாப்பு எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்தினை வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனை நிகழ்கின்றது. மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன்னறிவிப்புகளும் கிடைத்த போதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு காவல்துறையினரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் பூஜித ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மட்டுமின்றி பல அரசு அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் தாய்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று இதுகுறித்து முறைப்பாடு செய்திருந்ததாக அந்த காலப்பகுதியில் நீதி அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் சட்டம் அதிபர் திணைக்களமும் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்பது புலனாகின்றது. எனவே அந்த காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய பூரண விசாரணை செய்யப்பட வேண்டும் எனவும் அதை விடுத்து ஒரு சிலரை மட்டும் பலிக்கடா ஆக்கிவிட்டு பிரச்சினையை தீர்த்துவிடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு எனவும் இதனால் கைதிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நெரிசல் காரணமாக பிரச்சினைகள் ஏற்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு கைதி தடுத்து வைக்கப்பட வேண்டிய இடத்தில் 4 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகர சிறைச்சாலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உரிய தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் வருத்தத்தை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளுக்கு இடையிலான அல்லது வேறு விதமான மோதல்கள் வெடிப்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் மேலும் இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது எதிர்க்கட்சியொன்று கிடையாது என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாட்டில் பழைய அரசியல் மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்பு கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டு மக்களுக்கு இது பெரும் அதிர்ஷ்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியினர் மீண்டும் பழைய அரசியலை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும், எனினும் அது நடைபெறாது என தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்க்கட்சிகள் இல்லாத காரணத்தினால் சில ஊடக நிறுவனங்கள் தங்களை எதிர்க்கட்சிகளாக மாற்றிக்கொள்ள முனைகின்றார்கள் என குறிப்பிட்ட அவர், அவ்வாறான சூழ்நிலையில் வங்குரோந்து அடைந்த அரசியல் கட்சிகளின் குணாதிசயங்கள் ஊடகங்களினூடாக வெளிப்படுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் வங்குரோந்து நிலையை வெளிப்படுத்த முனைந்த ஊடகங்கள் வங்குரோந்து அடைந்துவிடும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பை சில ஊடக நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாச்சாரத்தின் கோரமுகம் அந்த துர்நாற்றம் சில ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களினால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஊடகங்களின் ஊடாக மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றது. ஆனால் அது அவ்வாறு நடக்காது எனவும், பொய்களை ஜோடனை செய்து வெளிப்படுத்த முடியுமே தவிர அரசியல் ரீதியாக வெற்றியடைய முடியாது என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தில் கேட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்நிலோ காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்வதற்காக விசேட பணிக்குழு ஒன்றை உடனடியாக அமைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். தனது அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமான இயற்கை அனர்த்தங்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் ஜனாதிபதியின் தலைமையில் இந்த பணிக்குழாம் அமைக்கப்பட்டு அதனூடாக சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து செயற்பட முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான பெரும் தாக்குதலை ரத்து செய்வதாக கூறியதைத் தொடர்ந்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், தாக்குதல் உருவாவதை அவர்கள் கண்டதால் அதன் தீவிரத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்போது நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை வடிவில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது நாளை மதியம் தொடங்குகின்றது என என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற நட்பு நாடுகளுடன் ஈரானும் திட்டமிடப்பட்ட தாக்குதலை ரத்து செய்யுமாறு தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக ட்ரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். எனினும் திட்டமிடப்பட்ட தாக்குதலை நிறுத்துமாறு ட்ரம்பிடம் தாங்கள் கோரிக்கை விடுக்கவில்லை என ஈரானிய அரசு ஊடகங்கள் மறுத்துள்ளது. ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனம் முட்டாள் ட்ரம்புக்கு சக்தி தீர்ந்துவிட்டது என விமர்சித்து பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையில் நடந்த மோதல் சிறைக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு ரூபாய் 15 கோடிக்கு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கான காரணங்களை கண்டறிய தொடங்கப்பட்டுள்ள விசாரணைகளின் போது தகவல்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிறை கைதிகள் சிறையில் உள்ள பல பொருட்களை சேதப்படுத்தியதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகர சிறைக்குள் பல கட்டிடங்கள், ஓடுகள் உடைக்கப்பட்டு கூரைகள் கடுமையாக சேதமாக்கப்பட்டதும், சிறை மறுவாழ்வு திட்டங்களின் தையல்களுக்கு பயன்படுத்தப்படும் பல உபகரணங்கள் சிறை கைதிகள் அளித்ததாகவும் தெரியவந்துள்ளது. நேற்று நள்ளிரவு வரை சிறை வளாகத்துக்கு வெளியே இருந்த சிறை கைதிகள் கற்களை வீசி வந்தனர். கல் தாக்குதல்களால் சிறையை சுற்றியுள்ள பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றது. கலவரத்தின் போது ஒழுங்கினமாக நடந்து கொண்ட கைதிகள் பிற்பகல் அடையாளம் காணப்பட்டு அவர்களில் 104 பேரை பூசா உட்பட 7 பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 4100க்கும் மேற்பட்ட கைதிகள் கொண்ட மகர சிறைச்சாலை மாலை சுமார் 4 மணியளவில் கலவரம் வெடித்துள்ளது. உயிரிழந்தவர் வத்தளை பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் ஆவார். அவர் ஒரு மோட்டார் சைக்கிளை திருடியமை மற்றும் 20 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் சுமார் 1500 பிற கைதிகள் சிறையின் ஒரு பக்கத்தில் கட்டப்பட்டு வரும் சுவரை உடைத்துக் கொண்டு தப்பிக்க முயன்றதாகவும் அந்த முயற்சியை முறியடிப்பதற்காக சிறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இத்தகைய சூழலில் மற்றொரு கைதி குழு அந்த குழுவினர் அடைக்கப்பட்டிருந்த வாட்டுகளுக்கு சென்று பூட்டுகளை உடைத்து அந்த அறைகளிலிருந்து வெளியேற வழிவகுத்துள்ளனர். அவர்களில் ஒரு குழுவினர் அறைகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது மற்றொரு கைதி குழுவினர் அவ்வாறு செய்ய மறுத்து தாங்கள் தங்கியிருந்த அறைகளிலே இருந்துள்ள நிலையில் கலவரத்தை ஏற்படுத்தி வந்த கைதிகள் வந்து அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூஜித் நியமனமும் அனுருவின் கோரிக்கையும் ரணிலை
சாட்சிகளுக்கும் விமல் வீரவன்ச. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் இருவரை மட்டுமே இலக்கு வைத்து விசாரணை. முன்னாள் MP குற்றச்சாட்டு. கைதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு. சுமந்திரன். நாட்டில் எதிர்க்கட்சி கிடையாது. லால்காந்த. மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க அனுமதி. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விசேட பணிக்குழாம் அமைக்குமாறு சஜித் கோரிக்கை. நிலை தடுமாறும் ட்ரம்ப். மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை. மகர சிறைச்சாலை கலவரத்தை திட்டமிட்ட கைதிகள். அரசாங்கத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யத்னா நோர்தர்ன் பாயிண்ட்.